திடீரென ஏற்பட்ட கடுமையான தலைவலி மற்றும் அதைத் தொடர்ந்து நினைவிழப்பு என்ற பிரச்சனைகளோடு இரு நடுத்தர வயது பெண்கள் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். 3 வேறுபட்ட இரத்த குழாய்களுக்குள் சிக்கலான பிரெயின் அன்யூரிசம் கண்டறியப்பட்ட ஒற்றை இரத்தநாள சிகிச்சையை அவர்களுக்கு இருந்த பாதிப்பின் எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாமல் இருந்த இரு நோயாளிகளுக்கு மேம்பட்ட பைப்லைன் ஆஞ்சியோ சூட் இமேஜிங் பயன்படுத்தி வெற்றிகரமான அறுவை சிகிச்சையை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்களால் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் நபர்களில் சுமார் 6லிருந்து 10 நபர்களுக்கு கிழிசல் ஏற்படுகிற இரத்தநாள அழற்சி பாதிப்பு இருக்கிறது என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக ஏற்படும் இரத்தநாள கிழிசலின் காரணமாக மூளையின் இரத்தநாள அழற்சியினால் அவதியுறுகிற நபர்களில் ஏறக்குறைய 50% நபர்கள் உயிரிழக்கின்றனர் என்பது அதிர்ச்சி தரும் புள்ளியியல் தரவாகும். மேலும் இது சம்பந்தமாக நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் செல்வமுத்துக்குமரன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கௌதம் குஞ்சா, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் முகுந்தராஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை மருத்துவர் செந்தில்குமார், மயக்கவியல் துறையின் மருத்துவர் ராஜேஷ் வெற்றிவேல் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 2 நோயாளிகள் வந்தார்கள். அவர்களுக்கு மூளை ரத்த கசிவு இருந்தது. ஸோ அவருக்கு ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து 3 டெஸ்ட்ல எம்ஆர்ஐ மற்றும் 256 ஸ்லைஸ் சிடி இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு டெஸ்ட் பண்ணதில் வந்து அந்த 2 நோயாளிகளுக்கும் மூளையில் 3 இடத்தில் ரத்த நாளங்கள் வீக்கம் இருந்தது. ஸோ ஒரு இடத்தில் ரத்த நாளத்தில் வீக்கம் இருக்கிறது ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம். பட் ஒரே சமயத்தில் 2 நோயாளிகளும் 3 ரத்த நாளங்களையும் ரத்த நாளத்துல வீக்கங்கள் இருந்தது, அனிரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அனிரிசம் இருக்கும்போது பைப்லைன் கேத்லாப் அப்படின்ற ஒரு கருவி இருக்கு. ஸோ இது மூலமா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம இந்த 3 ரத்த நாளத்துல அனிரிசையும் ஒரே சிட்டிங்ல, அதாவது ஒரே நேரத்துல 3 ரத்த நாளத்துல உள்ள வீக்கத்தையும் காயிலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த பைப்லைனர் கேத்லாப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து தென் தமிழகத்துல நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டிலே மொத்தம் 5-6 இடத்துல தான் இருக்குது. தென் தமிழகத்துல MSSS மீனாட்சி சூப்பர் மருத்துவமனை மட்டும்தான் இருக்குது. இதனால நோயாளிகளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கம்மி, அடுத்து டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ரொசீஜரை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். பெரும்பாலும் ஏன் வருதுன்னு தெரியாது. 95% காரணம் கிடையாது. சில பேருக்கு ஃபெமிலியா வரலாம். சில நேரங்களில் சில ஸ்பெசிபிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மூளையில ரத்த நாளத்துல வீக்கங்கள் ஏற்படலாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். தெரிஞ்சுக்கிறது, அதாவது இப்ப ஜப்பான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்ஜியோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஊர்ல அவ்வளவு காமன் கிடையாது, அது தேவையில்லை. பட் தலைவலி வந்தால் அது மருத்துவரை போய் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்கணும். நம்மளா தலைவலி மாத்திரை எடுக்க கூடாது. தலைவலி காரணம் என்னன்றது இப்ப நாங்க பேசினாவே எங்களுக்கு தெரியும். அந்த இந்த மாதிரி தலைவலி அனிசம்னால வர தலைவலியா இல்லாட்டி சாதா தலைவலியான்னு எங்களுக்கு மருத்துவருக்கு தெரியும். தலைவலி வந்தா நீங்க மருத்துவரிடம் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க மருந்து எடுக்கிறது நல்லது. சில பேர் லேட்டாவும் வருவாங்க, தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க, அப்புறம் மயக்கமான பிறகு வருவாங்க.